ஈஸியாக டேஸ்டியாக சுரக்காவை வச்சு ஒரு சாம்பார் இல்லை கூட்டு, அது ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி தான். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்ட பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சுரக்கா ஃபுல் சுரக்கா நான் போட்டிருக்கேன். சரி, எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு 3 பருப்பு போட்டிருக்கேன் நான். அதையும் சேர்த்துட்டு இதிலே தண்ணி விடும். தண்ணி திட்டமாக பார்த்து விட்டுட்டு 2 விசில் விடுங்க. விட்டு இறக்கிட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே போதும்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் கொஞ்சம் தண்ணியாக சாம்பார் வேணும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. சரிங்களா? இதிலே புளியும் போட்டுடலாம். கரைச்சி விடாமல் இதிலே புளி போட்டிங்கன்னா வெந்துட்டு அந்த காயில் வெந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வெறுமனே கப்பில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் கிடையாது. காய் வெட்டி இதெல்லாம் சரி பண்ணுற நேரம் தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நன்றி.